காவேரி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்க முகத்திலே தெரிய ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க 2 பேருமே இன்றைக்கி விஜய், காவேரி. வேறு யாரையுமே காமிக்கல. இவங்க 2 பேரை மட்டும் வச்சே அந்த எபிசோடை கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே இவர் என்ன நீ ஒரு மாதிரியா இருக்க, எங்கே போனால் வரேன்ன வரல, கால் பண்ணால் எடுக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவங்க தான் திருப்பி வெண்ணிலாவை பார்க்க போனாங்களே. இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை போட்டு விட்றாங்க. கேட்டால் இதான் ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் பணம் போட்டு எதையும் வாங்கி தரக்கூடாது, நீயா தரணும்னு நான் சொன்னேன்ல அப்படின்ட்டு இவர் முத்தத்தை தான் கேட்டார் கடைசியாக. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே இவர் என்ன விஷயம் ஏது விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்கா, எது சர்ப்ரைஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க சிரிச்சிட்டே வராங்க, வாங்கங்கிறாங்க. ஆனாலும் ஒரு மாதிரி முகம் பிளாஸ்டிக் சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனசுலேருந்து சிரிக்காத மாதிரியே இருக்கிறத பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. இவங்க ஆனால் வார்த்தையே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக அங்கே போய் ஒரு இடத்துல நின்று டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்க, என்ன கிஃப்ட் தெரியுமா நான் கேட்டேன், கெஸ் பண்ணி பார்ப்போம்லாம் இவர் கேட்டு பார்த்தா இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வெண்ணிலா உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கேட்க, இது எதுக்கு இப்போ இங்கே நான் அன்றைக்கி வெண்ணிலா தான் எனக்கு இப்போ ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொன்னது மனசில் வச்சுட்டு இருக்கேன், அதை சும்மா என் வாயை தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்ல, இவர் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா அலாம் அடிக்குது. 12 மணி ஆகிடுச்சான். இவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாங்க. பர்த்டேக்கு விஷ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே சூப்பராக நடக்கும், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீ எப்படி என் கூட தானே இருப்ப, அதுக்கே அப்புறம் என்ன அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே அவரை கட்டி பிடிச்சி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஐ லவ்னு சொல்ல வந்தவங்க மனசுக்குள்ளார இப்போ வெண்ணிலாவை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த உண்மையை சொல்ல போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து